அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் சந்தப்பேட்டை பகுதியில் காவிரி ஆற்றங்கரையோர குடியிருப்பு பகுதிகள் இடிந்து விழும் நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். 37 பேருக்கு இதுவரை வீட்டுமனை பட்டா வரவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதுகுறித்து சந்தப்பேட்டை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எல்லாம் வீசு விட்டு கிடக்குதுங்க, எல்லாம் விரிசு விட்டுருக்குது. வீட்டுக்கு வந்தால் பாம்பு இதெல்லாம் நிறையா வருதுங்க. எங்களால் ஒன்றும் முடியலைங்க, எங்களுக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது. வீடெல்லாம் விட்டுறதெல்லாம் கற்றுவோங்கண்ணா, கால் வந்து இதெல்லாம் கொட்டுறது முடியுது, ஒன்றும் முடியலைங்க. அதனால் நாங்கள் எத்தனை வருஷமாக இருந்துட்டு என்னடா பண்ணுறது நாங்கள் அழுந்துட்டு தாங்க கிடக்கோம். ஒரு நல்ல இடத்த கட்டி எங்களுக்கு ஒரு பட்டா வழங்கி கொடுத்தா பரவாயில்லைங்க, நாங்கள் போயிடுவோம்னான்னு தான் நாங்கள் கேட்குறோம். இங்கே ஆடி மாதம் வந்துச்சுனாலே வெள்ளப்பெருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இங்கே எந்த விதமான அதிகாரிகளும் பார்ப்பாங்க, பார்வை விடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் தண்ணி வரும்போதெல்லாம் 10 நாள் போய் மண்டபத்தில் இருக்கிறது 10ஆம் நாளான வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்திருந்தாலும் வீட்டில் நிம்மதியிலே இருக்காது. வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கும், பாம்பு பூச்சி எல்லாமே நிறைய வரும். ஆனால் பார்த்துட்டு சொல்லிட்டு போவாங்க, இனிமேல் வராது, பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு ரெடி பண்ணி தரோம், இடம் ரெடி பண்ணுறோம். ஆனால் அவங்களாம் சும்மா ஒரு பார்வை மட்டும் விட்டுட்டு போவாங்க. மறுபடியும் வர்றது அடுத்த வருஷம் அந்த தண்ணி வந்தால் தான் வருவாங்க. விரிசல் விட்டு இருக்குங்கன்னா குடியே இருக்க முடியல, எல்லாம் இடிஞ்சு விழுகுது, எப்படி இருக்க முடியல, பயமாக இருக்குது. எப்போ விழுவாதுன்ட்டு அந்த பதட்டத்திலே குடியிருக்கோம் இங்கே. இத்தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி வணக்கம். நாமக்கல் மாவட்டம் சந்தப்பேட்டை குடியிருப்பு பகுதிகள் இடிந்து விழும் நிலையில் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரம். பிரியங்கா வணக்கம். அதாவது நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற பகுதி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட சந்தப்பேட்டை பகுதி, அதாவது காவிரி ஆற்று கரையோரம் குடியிருப்பு பகுதியில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தப்பேட்டை ஓங்காளியம்மன் கோவில் பகுதியினை பொறுத்தவரை இங்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றது. தொடர்ந்து இந்த பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் மேட்டூர் அணையிலிருந்து அதிகப்படியான உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்து விடப்படும் நிலையில் அந்த உபரி நீர்கள் அனைத்துமே இந்த ஓங்காளியம்மன் கோவில் வீதிகளில் உள்ள அந்த குடியிருப்பு பகுதிக்குள் தொடர்ந்து புகுந்து வந்தது. இந்த நிலையில கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு இங்கிருக்கின்ற மக்களுக்கு, அதாவது 20 நபர்களுக்கு, இங்கு முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி தலைமையில இந்த மக்களுக்கு 20 நபர்களுக்கு பட்டா என்பது வழங்கப்பட்டது. இந்த நிலையில தொடர்ந்து இந்த ஆண்டு அதே சமயத்தில் காவிரி ஆற்றில் அதிகப்படியான உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் இந்த மக்கள் இருக்கும் குடியிருப்பு பகுதியில் அதிக அளவிலான காவிரி ஆற்று நீர் புகுந்தது. தொடர்ந்து அவர்கள் பாதுகாப்பான முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அதே சமயத்தில் அவங்க தங்க வைக்கப்பட்ட நிலையிலும் கூட இவர்கள் ஒரு 10 நாட்கள் அந்த முகாமில் தங்கியிருப்பாங்க. தொடர்ந்து அந்த நீரெல்லாம் மீண்டும் காவிரி கரைக்கு சென்றுவிடும் நிலையில இவங்க மீறி திருப்பி வீட்டுக்கு சென்றுவாங்க. ஆனா இப்ப சமீபமாக இந்த 2 வருடங்களாக இவர்கள் தங்கி இருக்கும் வீடுகள் அனைத்துமே முற்றிலுமாக சேதம் அடைந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதே சமயத்தில் இவங்க இந்த சமயத்தில் இந்த வீட்டுகளில் குடியிருக்கும் பொழுது இவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வீடுகள் இடிந்து விடும் நிலையில் தான் தற்போது இருந்து வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் கூறுகையில் தொடர்ந்து தாங்கள் இந்த வீடுகளில் இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் தங்களுக்கு மிகவும் பயமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த குடியிருப்பு, அதாவது தங்கள் வீடு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இடிந்து விடலாம் என்ற பயத்தில் தான் நாங்கள் தங்கியிருக்கின்றோம். தொடர்ந்து தங்களுக்கு வீட்டுமனை பட்டா, அதாவது அரசின் சார்பில் வழங்கக்கூடிய வீட்டுமனை பட்டா உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். அதே சமயத்தில் ஒருபுறம் கடந்த 1 மாதங்களுக்கு முன்பு இங்கிருக்கின்ற 20 நபர்களுக்கு அமைச்சர் மதிவேந்தன் தலைமையில் இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது கரையோரம் உள்ள 30 வீடுகளுக்கும் அதே சமயத்தில் கரைக்கு மேல் இருக்கின்ற 7 வீடுகளுக்கும் இதுவரை வீட்டுமனை பட்டா என்பது வழங்கப்படவில்லை. உடனடியாக தங்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை அதிகாரிகள் ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தோம். அதே சமயத்தில் கோரிக்கை மனுவாக கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு இதுவரை எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் வீட்டுமனை பட்டாவும் வழங்க
வழங்கப்படவில்லை என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து தற்போதைய குமராபாளையம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் தங்கமணிதான் 7 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியினுடைய பொதுமக்களுக்கு வந்து வீட்டுமனை பட்டா ஏற்பாடு செய்து கொடுத்தார். ஆனால் தற்போது இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரும் அதே சமயத்தில் பள்ளிப்பாளையம் நகர்மன்ற தலைவர் அதே சமயத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோரிடம் இது குறித்து பலமுறை கோரிக்கை மனுவாகம் கொடுத்தார். இது சம்பந்தமாக இப்பொழுது குமராபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணியிடம் இதை பற்றி கேட்கலாம். அவருடைய தொடர்பு கொண்டு தற்போது இது குறித்து தற்போது குமராபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணியை நாம் தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர் அந்த தொடர்பை எடுக்கவில்லை. அவருக்கு சில காரணங்கள் கூட இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து இந்த பகுதி பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தங்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா கொடுத்திட வேண்டும். அதே சமயத்தில் கொடுக்கின்ற வீட்டுமனை பட்டா என்பது தங்களுக்கு ஏதுவான வசதிகளை உள்ளடக்க வேண்டும். போக்குவரத்து வசதி, அதே சமயத்தில் அருகில் பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும். தங்கள் வேலைகளுக்கு செல்வதற்கான ஏதுவான தொழிற்கூடங்கள் அங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து நாம் காட்சியில கூட பார்க்கலாம். இந்த வீடு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கூட இடிந்து விழும் அபாயம் தான் இருக்கின்றது. இந்த வீட்டில் தற்போது 3 நபர்கள் தங்கியிருக்கின்றனர். அதாவது ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு 3 நபர்கள் இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கின்றனர். இந்த வீடை பார்த்தாலே ஒரு மழை பெய்தாலே இந்த வீடு இடிந்து விழும். அந்த வீட்டில் தான் இந்த பகுதி பொதுமக்கள் வந்து தற்போது குடியிருந்து வருகின்றனர். நியூஸ் தமிழ் வாயிலாக இந்த செய்தியை பார்க்கின்ற அதிகாரிகள் உடனடியாக இந்த பகுதி சந்தப்பேட்டை பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட சந்தப்பேட்டை பகுதி பொதுமக்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய கோரிக்கையாக உள்ளது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.